குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 12, 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் பாளையம்புதூர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டத்தை வந்து ஊரக பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலாபரேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் மட்டும்தான் செயல்படுத்தப்பட்டுச்சு. இதனுடைய இரண்டாம் கட்டமாக வந்து ஊரக பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, கொஸ்டின் இப்படி டைரெக்டாக கேட்பாங்க. ஓகேங்களா, மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஊரக பகுதிகளிலும் செயல்படுகிறது, சரியா தவறா அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் கேட்பாங்க. நீங்கள் தான் பார்த்து படிச்சுக்கணும். முதல்வரின் தனிப்பிரிவு, முதல்வரின் உதவி மையம், உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற துறைகளெல்லாம் ஒருங்கிணைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் முகவரி அப்படின்ற புதிய துறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பிரிவு தான்: முதல்வரின் தனிப்பிரிவு, முதல்வரின் உதவி மையம், உங்கள் தொகுதியில் முதல்வர். இது 3ஐயும் அது மெர்ஜ் பண்ணி தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதுலேருந்து 68,30,281 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 66,25,304 மனுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காணப்பட்டிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமானது, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு நீதிபதியாக இருக்கும் ஆர் மகாதேவன், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான KR ஸ்ரீராம் அவரை வந்து நியமிக்க வந்து பார்த்திங்கன்னா கொலிஜியம் பரிந்துரை பண்ணியிருக்கு. இந்த 3 பேர் தான் இப்போ சேஞ்ச் ஆகுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலி இடங்களுக்கான புதிய நீதிபதிகள் நியமிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான கொலிஜியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிந்துரையை வழங்கியிருக்கு. ஓகேங்களா, அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிற ஆர் மகாதேவன் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் தலைமை நீதிபதியாக என் கோட்டீஸ்வரன், இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி பதவி வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு. அடுத்து, சீனாவிலிருந்து பாகிஸ்தான் செல்லவிருந்த தடை செய்யப்பட்ட ஆர்த்தோக்ளோரோ பென்சிலைட்டின் மாலோனோனிட்டைரைஸ் அப்படின்ற ஒரு ரசாயன பொருள் வந்து பார்த்திங்கன்னா சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது சீனாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து கப்பல் போக்குவரத்து மூலம் வந்து கடத்தப்படும் போது இது பிடிபட்டிருக்கு. கண்ணீர் புகை மற்றும் கலவரத்தை கட்டுப்படுத்தும் ரசாயனங்களில் முக்கிய மூலப்பொருட்களாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலக்கப்படுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உயிரி மற்றும் ஆபத்து நிறைந்த ரசாயனங்களை வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தயாரிக்க முடியும் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது தடை செய்யப்பட்டிருக்கு. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள உலக வங்கி தலைமையகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டின் ரைசர் பிரதிநிதிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுகாதார கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 3000 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கி இது வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. தமிழக சுகாதார கட்டமைப்பு தரத்தை மேம்படுத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடி நிதியுதவி வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கி ஒப்புதல் அளிச்சிருக்கு. தமிழகத்தின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உலக வங்கியின் உதவியுடன் சுகாதார சீரமைப்பு திட்டம் வந்து 2019 வந்து ஆரம்பித்தாங்க. இது குரூப் 4 கேட்ட கொஷின். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் கொண்ட திட்டம். ஓகேங்களா, இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் கொண்ட திட்டத்தில் வந்து 2854 கோடி மதிப்பிலான பல்வேறு சுகாதார பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1998 கோடி வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியும் 856 கோடி வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு நிதியும் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கி நிதியுடன் சுகாதார சீரமைப்பு திட்டம் 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது வந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியோட நிதியோடு சேர்ந்து செயல்படுத்துகிற திட்டம். ஓகேங்களா, வாஷிங்டனில் உள்ள உலக வங்கியினுடைய தலைமைச் செயலகம். ஓகேங்களா, வாஷிங்டனில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியினுடைய தலைமையகம் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, சென்னை மாநகராட்சி மருத்துவ சேவைகள் துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து ரிப்பன் பில்டிங் நடந்திருக்கு. ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை தினம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, சர்வதேச போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதியுதவி வழங்கியிருக்காங்க. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா நகரில் நவம்பர் 10 முதல் 17ஆம் தேதி வரை உலக கேரம் போட்டி நடைபெறிருக்கு. இல்லை தமிழ்நாடு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நாகஜோதி மற்றும் காசிமா மித்ரா ஆகியோர் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தலா 1.5 லட்சம் வழங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே போன்ற நியூசிலாந்தில் ஜூனியர் காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் நடைபெறிருக்கு. இந்த போட்டியில் வந்து பங்கேற்க உள்ள ஜாய்ஸ் அஷிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சத்துக்கான காசோலையும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து வழங்கியிருக்கிறார்.
அடுத்து கணினிமயமாகும் 50 கால பேரவை நிகழ்வு. அதாவது பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் கடந்த 50 ஆண்டு காலம் நடைபெற்ற நிகழ்வுகள் வந்து முக்கியமான விதமாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் தற்போது பேரவை நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்தக வடிவில் இருக்குது. இதை வந்து பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யும் பணிகள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான விதான் அப்படின்ற இணையதளத்திலும் தமிழ்நாடு அரசுடைய இணையதளத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வியூ பண்ணி அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காவிரி, கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை போட்டோம் அப்படின்னா அது சம்மந்தமான உரையாடல்கள், தீர்மானங்கள் இது எல்லாமே அதில் வரும். சரிங்களா? இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கணினிமயமாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கூற்றல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதனால தான் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. உலகின் புற்றுநோயின் தலைநகரமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் முக்த் ஃபவுண்டேஷன், அதாவது கேன்சர் ஒழிப்பு அறக்கட்டளை வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் ஆண்டுதோறும் பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் உயிரிழப்புகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குது. பன்னாட்டு சுகாதார குழுவினுடைய ஆய்வறிக்கையின்படி 2025க்குள் சர்வதேச புற்றுநோய் பாதிப்பு சராசரியாக இந்தியாவை கடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சீனாவை பற்றின ஒரு ஆர்டிகல், நமக்கு தேவையானதை மட்டும் படிச்சிக்கலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத. கடந்த மாதம் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா சீன தலைநகர் பெய்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சசீல கொள்கையினுடைய 70வது ஆண்டு விழா வந்து நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவின் நெருங்கிய நட்பு நாடாக அந்த தலைவர்கள்லாம் பங்கேற்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் சீன பிரதமராக இருந்த சு என்லாய்க்கும் இடையே வந்து 1954ஆம் ஆண்டு ஏற்பட்டது அந்த பஞ்சசீல கொள்கை. இது முக்கியமாக மறந்துடாதீங்க. பஞ்சசீல கொள்கை வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கும் சீன பிரதமருக்கும் 1954 ஏற்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சசீல கொள்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சசீல கொள்கை அடுத்த ஆண்டு வந்து பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பங்கேற்கும் பாண்டுங் மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஏற்றுக்கிட்டாங்க. இது முக்கியமானது. பஞ்சசீல கொள்கை வந்து எந்த மாநாட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா பாண்டுங் மாநாட்டில். இது ஸ்கூல் புக்லையும் இருக்குது. சரிங்களா? 1962 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சீனா போர் நடைபெற்றுச்சு. அதேமாதிரி வந்து சீனா ஒரு முக்கியமான அமைப்பை உருவாக்குறாங்க. இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனக்கென மிகப்பெரிய நட்பு நாடுகள் கூட்டமைப்பு வந்து குளோபல் சவுத் அப்படின்ற பெயரில் வந்து சீனா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? தெற்காசிய நாடுகள்லாம் இணைச்சி அதில் முக்கியமான நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை இணைக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. குளோபல் சவுத், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சவுத்தோட ஆய்வு மையம், குளோபல் சவுத்தோட இளம் தலைவர்கள் திட்டம், குளோபல் சவுத் நாடுகளைச் சேர்ந்த 1 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனா அழைத்து வந்து பயிற்சி அளிக்கிறது, கல்வி நிதியுதவி அளிப்பது, இப்படி பல திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இணையக்கூடிய நாடுகளுக்கு வழங்குறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. குளோபல் சவுத் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சீனாவை சேர்ந்த ஒரு அமைப்பு. ஓகே, சீனாவால் உருவாக்கப்படுற ஒரு அமைப்புன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் போது 12 துறைகள் மற்றும் பொதுப்பணித்துறையின் துணையின்றி பணிகளை சுயாட்சி அதிகாரம் வந்து தமிழக அரசு வந்து வழங்கியிருக்காங்க. இது குறித்து தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா வெளியிட்ட உத்தரவில் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் 1958ஆம் ஆண்டு தான் பொதுப்பணித்துறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சு. அடுத்து முதல் முறையாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொறுத்தவரையில் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துகிறாங்க. ஓகேங்களா? கல்வித்துறை சார்பில் பாராட்டு விழா நடத்திருக்கிறாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்க்க சின்ன சின்ன சென்டென்ஸாக தெரியும், ஆனால் அப்படி கூற்றலை கேட்பாங்க. இப்போ இதையே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கூற்றல் கேட்கலான்னா 2024ஆம் ஆண்டு, அதை வந்து இப்போது ஓகேங்களா இப்போது கொடுக்கலாம். 2024ஆம் ஆண்டு தற்போது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக தனியார் பள்ளியில் 100% வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. அடுத்து பியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும் இது விரிவுபடுத்தப்படுகிறது. அந்த மாதிரி கூட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதை சாட்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பிகள் வந்து பதவியேற்றிருக்காங்க. பிரிட்டனில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்றப்பட நாடாளுமன்ற கீழவைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் தேர்தல் நடைபெற்று புதிய அமைச்சர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, புதிய எம்பிக்கள். இதை ஞாபகம். பிரிட்டனோடைய வந்து நாடாளுமன்றத்தோட பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தோட கீழவையுடைய பேர். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பிகளில் முன்னாள் பிரதமரான ரிஷி சுனக் வந்து பதவியேற்றுக்கிட்டார். அது அவர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு பதவியேற்றுக்கிட்டார். முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா எம்பியாக உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனிஷ்கா நாராயண் வந்து பகவத்கீதை சாட்சியாக அப்படின்னு சொல்லி வந்து பதவியேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? முன்னாள் அக்ரி வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை CSF மற்றும் எல்லை பாதுகாப்பு படையில் வந்து பார்த்திங்கன்னா BSF காலியாக உள்ள காவலர் பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்னிபாத் திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% இடஒதுக்கீடு வந்து வழங்க வகை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி சொன்னது, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து
ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் பிரிக்ஸ் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா வந்து பேசியிருக்காரு. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்பர்க் நகரில் நடைபெற்ற 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து ஓம் பிர்லா வந்து கலந்துக்கிட்டார், மக்களவையோட தலைவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 5 புதிய உறுப்பினர்கள், இது முக்கியமானது ஓகேங்களா. இதில் வந்து எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸில் இணைஞ்சிருக்காங்க. இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து சர்வதேச நாடாளுமன்ற சங்க தலைவர் வந்து துலியா அக்சன் ஓகேங்களா, அவர் வந்து மக்களவைத் தலைவர் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. பிரிக்ஸ் நாடுகள் வந்து நம்ம புக்கில் இருக்குது ஓகேங்களா. பிரிக்ஸ் நாடுகள் வந்து நம்ம புக்கில் இருக்குது. அது இல்லாமல் இந்த 5 நாடுகள் இணைஞ்சிருக்காங்க ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு ஓகேங்களா. பன்முக கூட்டுறவு வங்கிகளுக்கான வங்காள விரிகுடாவை ஒட்டிய இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூடான் ஆகிய 7 தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பல்துறை தொழில் கூட்டமைப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்ஸ்டெக் உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து அதில் பிரிக்ஸு, பிம்ஸ்டெக் ரெண்டுலேயுமே வேறு நாடுகள் இருக்கும். இது வந்து பிரிக்ஸ்ன்னு போட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணியதுனால கரெக்டாக தான் இருக்கும். பிம்ஸ்டெக்னு போட்டு நெட்டில் சர்ச் பண்ணியது அதில் எந்தெந்த நாடுகள் இருக்குது, எப்போ உருவாக்குனாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை மற்றும் சாகர் பார்வை ஆகிய வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிலைப்பாடுகளின் கலவையாக பிம்ஸ்டெக் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை, ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை மற்றும் சாகர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகள் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. உலக மக்கள் தொகையான ஜூலை 11ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிப்பு காலத்தில் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்கான ஆரோக்கியமான கால இடைவெளி அப்படின்றது தான் இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு கருப்பொருள் ஓகேங்களா. 7 புதிய பாதுகாப்பு திட்டங்கள் வந்து தனியாரிடம் வந்து DRDO வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இந்தியாவின் முதன்மை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான DRDO வந்து பார்த்திங்கன்னா நீருக்கடியிலிருந்து ஏவப்படும் ஆளில்லா விமானங்கள், தொலைதூர இயக்க அமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய இராணுவ தொழில்நுட்ப உருவாக்கும் 7 புதிய திட்டங்களை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதில் எந்தெந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த டீட்டெயிலாம் இதில் இருக்குது. நான் இதை வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். நீங்கள் அதை வியூ பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை படிச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து முக்கியமானது, இதில் வந்து பார்த்திங்கன்னா விம்பிள்டன் 13வது முறையாக அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கும் ஜோகோவிச் வந்து பார்த்திங்கன்னா போட்டி வரலாற்றில் அதிக முறை அந்த சுற்றுக்கு வந்த முன்னாள் சுவிட்சர்லாந்து நட்சத்திரமான ரோஜர் பெடரின் வந்து பார்த்திங்கன்னா சாதனையை வந்து சமன் செஞ்சுருக்கிறார் ஓகேங்களா. இன்னொரு முறை வந்து இவர் அரையிறுதி சுற்றுக்கு சென்றார் அப்படின்னா அதிக முறை அரையிறுதிக்கு சென்றவர் அப்படின்ற சாதனை வந்து இவர் படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPCயில் வந்து பார்த்திங்கன்னா 125 கீழ் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் வந்து அதை வந்து பராமரிப்பு தொகை கோருவதற்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த சிறப்புமிக்க தீர்ப்பை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். உதவி என்பது மதத்தை அடிப்படையாக கொள்ளாமல் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். மேடை பேச்சுகளில் வந்து விவாதிக்கப்படும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவர் வந்து இதை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் ரூவன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற தேவாலயத்தில் வந்து தீப்பிடிச்சிருக்கு. ஃப்ரான்ஸில் ரூவன் நகரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாண்ட் மானட்டினோட ஓவியங்கள் வந்து இதில் புகழ்பெற்றது. இதில் வரைஞ்சிருக்க கிளாண்ட் மானட்டோட ஓவியங்கள் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஓவியங்கள் அதில் இருக்கிறது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இம்பார்ட்டன்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தாங்கணும். இதை தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை சரிங்களா. இதுவே போதுமான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இதையே விட்டுட்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியாது. ஆனால் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் தான் இருக்கும். நீங்கள் அதை வியூ பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.